ஏய் எவ்வளோ நேரம் தான் இன்னும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறது? பார்க்கறதுனால என்ன தப்பு? பார்க்காம என்ன பண்ண சொல்றீங்க? என்ன பண்றதா? பண்றதுக்கு நிறைய இருக்கு. நிறைய இருக்கா? அப்படி என்ன இருக்கு? அப்படி கேளு, விளக்கமா சொல்ற. முதல்ல கையை பிடிச்சிக்கலாம், அப்புறம் கட்டி பிடிச்சிக்கலாம், அப்புறம் உதட்டோட உதட்ட வச்சு முத்தம் கொடுத்துக்கலாம். போடா, எனக்கு வெக்கமா இருக்கு. இப்ப மட்டும் நீ முத்தம் கொடுக்கல, உன் கூட பேசவே மாட்டேன் போ. ஐயோ, என்ன கோவமா? கோவப்படாத, உனக்கு நான் முத்தம் கொடுக்குறேன். திரும்படா. நல்லாவே லவ் பண்றீங்க போக. ஏங்க முத்தத்துக்கு மொத்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டா மத்ததுக்கு என்ன பண்ணுவீங்க? முதலாளி, மத்ததுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க முதலாளி. ஏங்க யாரு நீங்க? டேய், நான் யாருங்கிறது முக்கியம் இல்லடா, என்ன பண்ண போறங்கிறது தான் முக்கியம். நீங்க அடிச்ச கிஸ்ல உங்களுக்கு மூடு வந்துச்சோ இல்லையோ, எங்க முதலாளிக்கு சும்மா கண்ணா பின்னான்னு மூடு வந்துருச்சு. என்னங்க, இவங்க பேசுறத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. வாங்க நம்ம போலாம். டேய், அட நில்லுங்கனே, முத்தத்தை மட்டும் கொடுத்துடு, மக்களை கொடுக்காம போனா எப்படி கண்ணே? ஒழுங்கா விட்டுரு, இல்ல சொருகிடுவேன். அட இருடா, நானே அதுக்குதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டேய் கிரிமினி, அவனை கொஞ்சம் கவனி. நாங்க பாட்டுக்கு சிவனேன்னு பார்க்கில் காத்து வாங்க வந்தோம், நீங்க பாட்டுக்கு கசமுசா பண்ணி அவருக்கு காமத்தை தூண்டி விட்டீங்க. சும்மாவே அவரை பொண்ணுகளை பார்த்தா விட மாட்டாரு, இப்ப வேற சூடு ஏற்றி விட்டீங்க. சும்மா விடுவாருங்கிற தம்பி, நல்ல காரியம் நடக்க போறப்ப நஞ்சு மாதிரி நீ எதுக்கு? அவன் தான் போயிட்டான். வாடி, நம்ம வேலையை பார்ப்போம். இந்த காங்க எனக்கு விட்டு பழக்கம் இல்லை, தொட்டுதான் பழக்கம். இங்க என்னமோ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு உள்ள போய் என்னமா கம்பெனி கொடுக்குறாயா? ஹலோ பிரியா, எங்க இருக்க? நான் பார்க்குக்கு வந்துட்டேன், நீ இன்னும் வரலையா? என்னது வரலையா? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? சரி ஓகே, நீ அப்பாவை பார்த்துக்கோ, நான் வரேன். வச்சக்கண்ணு வாங்காம அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. டேய், இப்பதான் ஒரு முயல் குட்டியை ருசி பார்த்தேன், அதுக்குள்ள ஒரு மான் குட்டியே வந்துட்டு போகுது. என்னுடைய அடுத்த டார்கெட் அவன்தான்டா.
இருக்காங்க. நீங்க வேணா போயிட்டு அப்புறம் வரீங்களா? இல்ல நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? ஏன், என்ன விஷயம்? அது என்னமோ தெரியல, நேத்து உன்னை பாவாடை தாவணியில பார்த்ததுல இருந்து எனக்கு ஒன்னப்பாவே இருக்கு. ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கமே வரல. உன்னை பார்க்கணும், உன் கூட பேசணும்னு என் மனசு துடியா துடிச்சிட்டு இருக்கு. நிஜமாவா சொல்றேன்? நிஜமா தான் சொல்றேன். இந்த தாவணி பாவாடையில நீ எப்படி இருக்க தெரியுமா? சும்மா செஞ்சு வச்ச சிலை மாதிரி சும்மா தக தகன்னு மின்ற. சீ, போடா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ ஐசு, வெக்கப்படுறியா? என்னடி வெக்கப்படுற? வயசுக்கு வந்ததும் வந்த முழுசா மாறிட்டப்போ. அதெல்லாம் அப்படிதான். ஒரு பொண்ணு சின்ன வயசுல எப்படி வேணா இருக்கலாம், ஆனா வயசுக்கு வந்துட்டா அச்சம், மடம், நாணம், வெக்கம் இது எல்லாமே இருக்கணும். அதான் நான் இப்படி இருக்கேன். ஐயோ ஐசு, என்னடி புதுசா வசனமெல்லாம் பேசுற? ஆனா ஒண்ணுடி, நீ வெக்கப்படும் போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. ஏய், இங்க போன வெக்கமா இருக்கு. முதலாளி, எங்க அக்கா பொண்ணு வயசுக்கு வந்துட்டா. அடுத்த வாரம் திரட்டி வச்சிருக்கு. தாய் மாமங்கிற முறையில் நான் செய்ய வேண்டிய சீரெல்லாம் செஞ்சாதானே எனக்கும் கௌரவம், எங்க அக்காவும் அந்த வீட்டில் மரியாதையா இருக்கும். அதுக்காக உங்ககிட்ட நான் கொடுத்து வச்சிருந்த 5 லட்ச ரூபா பணத்தை இப்போ கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். செல்வா, நான் சொல்றேன்னு சொல்லி தப்பா நினைச்சுக்காதப்பா. அந்த பணம் நீ சின்ன வயசுல இருந்து சிறுக்க அதை சேமிச்சு வைத்த பணமாப்பா. அதையும் அக்கா குடும்பத்துக்கு செலவு பண்ணிட்டா நாளைக்கு உனக்கு என்னப்பா இருக்கு? முதலாளி, எனக்கு தான் எங்க அக்கா இருக்குது. எங்க அக்காவும் எங்க அக்கா குடும்பமும் நல்லா இருந்தாவே அதுவே எனக்கு போதும் முதலாளி. செல்வா, நீ அக்கா அக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற, எல்லாத்தையும் அக்காவுக்கிட்டே தூக்கி கொடுக்குற. ஆனா உன் அக்கா பிரசவ உன்னைய செல்லா காசா தூக்கி எறியறானப்பா. அதை நினைக்கும் போது தப்பா எனக்கு கஷ்டமா இருக்கு. சரியப்பா, இப்ப என்கிட்ட பணம் இல்ல, நான் போய் பேங்க்ல போய் பணம் எடுத்துட்டு வரேன். சரிங்க முதலாளி. செல்வா, சாரி அத்தா, என்னை எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அத்தா? செல்லக்கிளி, என்னது அத்தாங்கிற கல்யாணங்கிற? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற? செல்வா, நீ விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நான் உன்னை விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை செம்மையா இருக்கும்னு சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு. நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. செல்லக்கிளி, இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல, வாழ்க்கை. நீ முதலாளி, நான் தொழிலாளி. உனக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, புரிஞ்சுக்கோ. செல்வா, இந்த காதல் இருக்குதே காதல், அதுக்கு முதலாளி, தொழிலாளி, ஏழை, பணக்கார என்று எதுவுமே தெரியாது. என் காசு பணம் தான் உனக்கு பிரச்சனைனா சொல்லு, இப்பவே எல்லாத்தையும் தூக்கி போட்டு உன் பின்னால வர. செல்லக்கிளி, நீ பேசுறது தப்பு. 1000 தான் இருந்தாலும் நீ என் முதலாளி பொண்ணு. என் முதலாளிக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. நான் வரேன். ஏ செல்வா, இந்த உன்னோட இந்த நல்ல மனசுக்கு தாண்டா நான் உன் பின்னால சுத்தி சுத்தி வரேன். என்ன ஆனாலும் சரி, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்காம விட மாட்டேன். போட்டேன் முதல்ல மரியாதை 2 பேரும் நைட்டி கழட்டுங்க.
கோச்சிக்காதீங்க டாக்டர் அம்மா, நாங்கள் போட்டிருந்த துணியோட வந்துட்டோம். மாற்றிக்க துணி இல்லை, அதனால உங்கள் துணி கம்பியில் தொங்கிச்சு, அதான் எடுத்து போட்டுக்கிட்டோம். சரி, எல்லா பொம்பளையும் ஏன் நைட்டியை போடுறீங்க? அதுவா, பாவாடை சேலை ஜாக்கெட்டு இப்பெல்லாம் போறதுக்கு நைட்டியை முழுசா போட்டா மறைச்சுக்கும் எல்லாமே. எங்க மறுக்கிறீங்க? அதான் வாச கூட்டம் போதும் கோலம் போடும் போதும் மேல இருந்து கீழே தொப்புல வரைக்கும் தெரியுது. பங்காளி, இந்த பொம்பளைங்க ஏன் நைட்டி போடணும்னு தெரிய காரணம் கண்டுபிடிச்சுடா. சொல்லு பங்காளி. என்னத்தையா கண்டுபிடிச்ச? என்னத்தை கண்டுபிடிக்கணும்? வாயப்பா ராலிவாயா சொல்லு. அடே நைட்டி மேல நல்லா தூக்கி காலை ரெண்டு விரிச்சு உள்ள போகும்போது காத்து சிலு சிலு சிலுன்னு அப்படி ஏறும்போது ஜிம்முனுக்கு பாரு, ஒரு கலக்கம் பாரு, அப்ப ஒரு சுகமே சுகம். நீ நல்ல விவரமான தாள் தான், நான் தெரிஞ்சுட்டேன். ஆமா, இங்க நீங்க 2 பேரும் என்ன வேலைக்காக வந்தீங்கன்னு ஞாபகம் இருக்குதா? தெரியுது, வைத்தியம் பார்க்க தானே. போய் முதல்ல பணத்தை ரெடி பண்ணிட்டு வாங்க, வைத்தியத்தை பார்ப்போம். டாக்டர் அம்மா, வைத்தியம் பார்க்க எவ்வளவு ரூபா வேணும்? யோ, எவ்வளவு ஆகிறவா சொல்றேன். கையை பார்த்தா 1000 ரூபாய், காலையும் கையும் பார்த்தா 1500 ரூபாய், உடம்பு முழுசையுமா பார்த்தா 5000 ரூபாய். போய் எடுப்பாங்க. பங்காளி, சொல்லு பங்காளி. அந்த மாதேவர் பண்டு 5000 இருக்குதா, அதை எடுத்துட்டு வாடா. உடனே எடுத்துட்டு வர. நம்மளால இன்னைக்கு 5000 கொடுத்து ஜல்கா பண்ணி ஜில்கா பண்ண வேண்டியதான். ஐயோ, இவங்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்குள்ளார நான் என் அம்மாட்ட பிடிச்ச பால்லாம் வெளியே வந்துடும் போல தெரியுது. ஆமா, கொஞ்சம் பங்காளி வந்துட்டேன். பணத்தை கொண்டா. ஏமா டாக்டர் அம்மா, 5000 பணம் பிடிச்சிக்க. எங்க முழுசா காரணம் காட்டு பார்க்கலாம். ஐயோ பங்காளி, என்னடா 5000 பணம் கொடுத்து முழுசா காட்ட முடிஞ்சா வர டாக்டர் அம்மா? அட மூதாவிகளா, 5000 கொடுத்தா உங்க உடம்ப செக் பண்ணுவேன்னு சொன்னா என் உடம்ப நான் காட்டு. நானும் என் பங்காளியும் அப்படியே ஒவ்வொன்றா கழட்டி முழுசா பார்க்கலான்னு இருந்தேன். பாப்ப உள்ளவா, உடனே நான் பார்க்கறேன். உள்ளவையா பங்காளி, கிட்டவாடி ஆசை புள்ள வெக்கம் ஏந்தி உனக்கு புள்ள, கிட்டவாடி ஆசை புள்ள வெக்கம் ஏந்தி உனக்கு புள்ள, முட்டு முட்டு ஜாதி புள்ள, இதுக்கு நாளா தூக்கமில்ல, முட்டு முட்டு ஜாதி புள்ள, இதுக்கு நாளா தூக்கமில்ல, கிட்டவாடி ஆசை புள்ள வெக்கம் ஏந்தி உனக்கு புள்ள. தண்ட கொலுசாட தண்ணி குடமாட, தண்ட கொலுசாட தண்ணி குடமாட, நடந்த உயிராக நந்தவனமாக கப்புத்தூரி வாடிதேன் மல்லி, கப்புத்தூரி வாடிதேன் மல்லி, சேல முந்தானே எனக்கு முதலில் கிட்டவாடி ஆசைப்புள்ள வெக்கம் ஏந்தி உனக்கு புள்ள, முட்டு முட்டு ஜாதி புள்ள, 8 நாளா தூக்கமில்ல. மணியோர் வெண்டாக மனசு திண்டாட, மணியோர் வெண்டாக மனசு திண்டாட, வேண்டாம் குடிவாதம் குடித்த உண்டாதம், அனிச்சப்பூவே நீ தனிச்சா ஆகாது, அனிச்சப்பூவே நீ தனிச்சா ஆகாது, எரிச்சல் பாய
வரோம் மாமா. என்ன மாமா தேரட்டு இன்றைக்கு தானே? நாங்க ஏதோ தெரியாம வந்துட்டோமா? என்ன மாப்ள வந்தோன்னா உங்க குசும ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல மாமா, தேரட்டுக்கு முக்கியஸ்தரே தாய் மாமன் தான். இங்க என்னடானா தாய் மாமனையும் காணா, தாய் மாமா சீர்வரிசையும் காணா, மண்டபமே வெறிச்சோடி கிடக்குது. அதான் கேட்டேன். இல்ல தம்பி, என் தம்பி இந்நேரம் சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டிக்கிட்டு சீர்சனத்தையோட இந்த ஊரே வாய் மேல விரல் வைக்கிற மாதிரி வருவான் பாருங்க. அப்படி சீரோத செய்வனா இருந்தா இந்நேரம் வந்துருப்பாண்டி. பக்கத்து நிலைக்கு வக்காலத்து வேற சீர் செய்ய பயந்துட்டு இந்நேரம் எந்த மொழியில ஒளிஞ்சிட்டு இருக்கானோ பிச்சைக்கார பையன். என்னங்க இப்படி நல்ல நாள் அதுமா 4 பேத்துக்கு முன்னாடி என் தம்பியை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, என் தம்பி அவன் உசுர கொடுத்தாவது சீர்சனத்தையோட வருவானா இல்லையான்னு பாருங்க. கண்டிப்பா செய்வான்.
வாங்க 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 தம்பி வாங்க